இந்த அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் இந்த அவசரமாக இந்த காணி அளந்து வரைபடம் எடுத்து தான் கொடுக்கணும். ஆனால் இதுவரை காலமும் 3000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த காலத்திலும் வரைபடம் எடுத்து காணிகள் விடுவிக்கப்பட்ட சரித்திரமே இல்லை. ஆனால் இந்த முறை தான் இந்த வரைபடம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்து அமைச்சர் சந்திரசேகரம் இந்த ஏற்பாடுகளை செய்து போட்டு, அதாவது கல்யாண வீட்டுக்கு நாளை வச்சு போட்டு மாப்பிள்ளைய காணையிலேன்ற மாதிரி அமைச்சர் சந்திரசேகரம் எங்கே போனவர், அவர் வெளிநாட்டுக்கு போகிறதாக இருந்தால் இன்னொரு டேட்டை வச்சிருக்க வேண்டும். ஆகையால் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு சூழ்ச்சி முறையாகத்தான் இந்த விகார காணி விடயம் என்னென்றால் காலம் தாழ்த்துவதற்கு இந்த மாதம், அதாவது பிரதேச சபையில் 7ஆம் மாதம் 19ஆம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய இந்த மாதம் வழக்கு போடுவதாக தவிசாளர் அறிவிச்சிருக்கார். உண்மையாக தவறே தவிசாளராக ஏனென்று கேட்டால் 7ஆம் மாதம் 19ஆம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு 8 அல்லது 9ஆம் மாதமே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவர் ஏன் இதற்கான இந்த வழக்கு போடாமல் தாமதிப்பதன் நோக்கம் என்னவென்று எங்களுக்கு விளங்கவில்லை. பிகாராதிபதியின் பக்கமாக சென்று இந்த பயணத்தை மேற்கொள்கிறாரா என்ற ஒரு அமிச்சம் எனக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த வழக்கு போடுவதை தாமதிக்கிறதுக்கா அல்லது இந்த மக்கள் வந்தால் இதை சாட்டிக்கொண்டு இன்னொரு 2 வருஷம் மக்கள் இந்த அளவீட்டை இடைநிறுத்தினால் இன்னொரு பக்கம் 2 வருஷம் கொண்டு செல்லலாம் என்று எண்ணப்பாடாக தெரியவில்லை. மற்றது குழந்தை பிள்ளைக்கு விளையாட்டு சுண்டலிக்கு ஜீவன் போகிற மாதிரி இந்த குழந்தை பிள்ளைகளை தான் அமைச்சராக போட்டுக்கூடாது. அமைச்சருக்கு ஒரு விடயமும் தெரியாமல் செய்திருக்கார். சரி, அமைச்சர் வெளிநாட்டுக்கு போயிருந்தால் ஒரு அடிக்கல் நாட்டை இத்தனை பேர் போறீங்க. இங்கே இருக்கிற மற்ற பவானந்தராஜா எம்பி எங்கே, அவர் தான் பலிவடக்கின்ற அபிவிருத்தி குழு தலைவர், அவர் எங்கே, இவர்கள் எல்லாருமே அங்கே அந்த இடங்களுக்கு சமூகம் அளிக்கவில்லை. ஆகையால் இப்படி பேக்காட்டான விடயத்தை நீங்கள் படம் காட்டி வந்தனீர்கள், படத்தை திருப்பி காட்டி மக்களை ஏமாற்றுகிறீர்கள் என்ற ஒரு விடயத்தை கொண்டு வருகின்றோம். மற்றது மாவட்ட செயலாளருக்கு அங்கே புத்தவிகாரைக்குரிய 20 பிறப்பு காணி இருக்குது. அதுக்குள்ளே இருந்த 6 பேரை மாவட்ட செயலகம் எழுப்பி வேறு இடத்துல அமர்த்தி புத்த விகாராதிபதிக்கு காணியை வழங்கிய விடயம் தெரியாது. அவர் அங்கு வந்து இந்த விடயம் சம்பந்தமாக நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இனிமேலாவது மாவட்ட செயலாளரை கேட்கிறது என்னென்று கேட்டால், நீங்கள் உரிய நடைமுறையின்படி, அதாவது காணி உரிமையாளர்கள் கடிதம் மூலம் அறிவித்தல்களை வழங்கி எல்லோருடன் கதைத்து அதற்கு பிறகான ஒரு நடவடிக்கையை செய்ய வேண்டும். குழந்தை பிள்ளைத்தனமாக அரசாங்கத்துக்கு சார்பாக நடந்தால், நீங்கள் 60 வயதில் பென்ஷன் எடுத்து போட்டு போயிருந்து அதற்கு பிறகு வெளியே செல்லும் போது யாருமே உங்களை கவனிக்க மாட்டார். இது அவருக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் உரிய ஒரு விடயம். ஆகையால் அதை நன்கு சிந்தித்து வாழ்கிற இந்த பூமியில் ஒரு கொஞ்ச காலம் அதற்கு ஏற்ற மாதிரி அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.